ஸோ கைஸ் லைட்டை எடுத்துட்டு இருட்டுக்குள்ள எங்க வந்திருக்கோம்னு தானே பாக்கீங்க. வேற ஒன்றும் இல்லை, மறுகாலில் நம்ம குமாரி கன்றாக்கும் நம்ம முத்து தம்பியும் விட்ட மீன்களை தாங்க இப்போ நைட் வந்து பிடிக்க வந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் நம்ம கூட இன்னைக்கு சூர்யா தம்பி முத்து இவரை சொல்லாமே தெரியும் கன்னியாகுமரி கன்றாக்கு. இன்னைக்கு நைட்டு சம்பவமா இல்லை எல்லாருக்குமே பல்பான்னு கூட தெரில. தண்ணி ஆல்ரெடி வத்திருச்சு. வந்தோடனே நம்ம முத்து தம்பிக்கு காலுக்கு இடையோடி போகுது ஒரு தண்ணி பாம்பு. ஸோ என்னென்ன சம்பவம் நடக்க போகுது என்னென்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாருங்க. ரொம்ப பேச வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பிடு சாமி. தீபாவளி நம்ம ஃபர்ஸ்ட் டனலுக்குள்ள பாத்துருவோம் கைஸ். நம்ம இந்த டனல் ஞாபகம் இருக்கு, நம்ம முத்து தம்பி குளிச்சிட்டு இருந்த டனல். ஸோ இதுக்குள்ள நான் அன்னைக்கு நிறைய மீன் போச்சு. நீ லைட்டு தான், நான் லைட்டு கையில் வச்சுக்கிடு கைஸ். மீன் எதுவும் கண்ணில் என்ன தென்படலை கைஸ். என்ன சின்ன சின்ன மீன் நிற்க பேரு, சின்ன மீன் கலரை பத்தியா? ஆமா சரி மேலே போமா. மொதல் ஸ்பாட்டுக்குள்ளே ஒரு மீனுமே கிடைக்கல நம்மளுக்கு. மேலே போ. என்ன நிக்கி சூர்யா? இன்னொரு மீன் நிக்கி. லைட்டு தாங்க, லைட்டு தாங்க. இங்க 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 இறங்குங்க. எங்களை நிக்கி எங்க மீன் ஏன் கண்ணு கொண்டு தெரியல. அதான் ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்குல்ல. எங்க மொத மீன் பிடிச்சிட்டோம் கைஸ். மொத மீன் முதலே ஸ்லேப்பி மாட்டிருக்கு கைஸ். ஸ்லேப்பி கைஸ் ஃபர்ஸ்ட் பிடிச்ச மீன் சரிங்களா. சைஸ் கொஞ்சம் சின்னது தான், ஆனால் பரவாயில்ல. நம்ம வந்ததுக்கு இன்னைக்கு பல்ப் இல்லை. அப்போ இன்னும் இதுக்கு பெரிய பெரிய மீன்லாம் மேலே நிற்கும் அப்படி தானே? ஆமாம், வாய்ப்புகள் இருக்கு. அதை தேடி தானே வந்திருக்கோம். மீன் பிடிக்கனே புது எக்யூப்மெண்ட் வச்சிருக்கேன். இன்னொரு பெருசு நிக்கி. இருங்க கலசுறாங்க லைட்டு தாங்க. நோ 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 பிடிச்சிட்டாரு கைஸ். அடுத்து ஒரு பெரிய மீன். ஸ்கிரிப்டட்லாம் இல்லை கைஸ், மீன் மாட்டுது. ஏன்னா நைட் லைட் அடிச்சோம்னா மீன் அப்படி நின்றோம். இது ஒரு விதமான டெக்னிக். இது ஒரு டெக்னிக், நிஞ்சா டெக்னிக். செகண்ட் மீன் இங்க வா சூர்யா. வர 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 அண்ணா இருக்கு. கைஸ் மீனுக்கு சைஸை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. கைஸ் தேர்ட் மீனையும் பிடிச்சிட்டோம். இது அதோட பெரிய சைஸ். கலரை பத்தியா கருகருன்னு. செல்லக்குட்டி இன்னும் நம்மளுக்கு ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. இன்னும் இவ்வளவு மீன் பிடிக்கும். ஆமா, ஏன்னா இங்க பாரு பிடிச்ச இதை காட்டு ஒரு அழகான ஓட்டையை வச்சுட்டு மீன் பிடிச்சிட்டாங்க. வேற விட்ட மீனை பிடிச்சி திரும்ப திரும்ப பிடிக்குன்னு நினைச்சிருவாங்களா? நான் இங்க லாக் பண்ணுங்க தூங்க. கைஸ் நான் ரெண்டு மீன் ஒரே இடத்துல ஜோடியா நிக்கணுங்க. ஜோடியை கலைக்கிறாங்க கைஸ். நம்ம பண்ணிடுறேன். கலைச்சிட்டான். இன்னும் ஓடிட்டு அது மின்னல் மாதிரி போயிட்டாப்ல. ஒழுங்கா பாரு, உள்ள இருந்த மீனும் ஓட்டா இல்ல. சின்னதை விட்டாச்சு. அப்படிதான் வாட்டையை வச்சுக்கிட்டு நம்ம மீன் உள்ள போடணும். நீ இந்த நெட் வச்சு பிடிக்க. எந்த நெட்லயே மாட்டுது மீன். அண்ணா இல்ல அது ஆல்ரெடி ஓடிட்டு. இவன் ப்ளூ கலர்ல இருக்கானே ஓடிட்டான். பிடிச்சிட்டோம். ஓடினா மட்டும் ஒன்று விட்டுருவோமா கைஸ்? இந்த லைட்டர் இந்த மீனை பிடிக்க மனசு இல்லை கைஸ். ஃபுல்லா குட்டி. ஸோ ரிலீஸ் பண்ணிடுவோம். இதை தெரியுதா? ஆமா, அந்த மஞ்சள் கலர்ல இருக்குல்ல எல்லாம் குட்டி. கீழே வச்சிருங்க, தண்ணியில் விட்டுருவோம். அது போட்டோம். பாய். ஃபுல்லுமே குட்டின்னா இவ்வளோ குட்டி இருக்குன்னு தெரியுதா? மஞ்சள் கலர்ல குட்டி குட்டியா ஃபுல்லுமே குட்டி தான். சரி, அது போட்டோம். குட்டி எடுத்துட்டு போட்டோம். இங்க ஒருத்தர் பதுங்கி இருக்காருனே கல்லுக்குள்ள. நான் வெளியே வர இருப்பாரு. அடுத்த கட்டம் போயிட்டாரு கைஸ். முரட்டுடா வேணே என்ன 3 பீஸ்
என்னங்க காட்டி இரி இரி கிடைக்காத. Guys, அடுத்த மீனுக்கு சைஸ் பாருங்க guys. நம்ம வலையோடி பெருசு guys. சைஸ் பாத்தீங்களா என்ன? கைஸ் அதுலயே ரெண்டாவது நிக்க பாருங்க அந்த கல்ல. ஒரு கல் அந்த சைடு கல்ல ஒன்று கிஸ் அடிக்கி, இந்த சைடு கல்ல ஒன்று கிஸ் அடிச்சிட்டு இருக்கு. கைஸ் அடுத்தது ஒன்று கல்லுக்குள்ள நம்மளுக்கே தெரியாம ஒளிஞ்சிருக்காராம். ஓடிட்டேன். பாய் பாய். மணிரே கொஞ்சம் வருங்க. கைஸ் இன்னொருத்தன் எந்த சைடு கல்லுக்குள்ள இருக்கான்? போனிசான் அப்படி இங்க காட்டுங்க. கைஸ் இவர் தான் கைஸ் இந்த மீன் பிடியா. ஜேபி கைஸ் அடுத்த மீனையும் பிடிச்சிட்டோம். என்ன லைட்டு எவ்வளோ நேரம் கை கொடுக்குன்னு தெரியல. சரி இப்போ கீழே விடுவா நினைக்க முத்து தம்பி. வாங்கடி பொருடா பொரு. இன்னொன்று இருக்கு 4. இன்னொன்று இருக்கு 4. என்ன ராடா ஸ்லைப்பி தான் கல்லுக்குள்ள போயிட்டு வேண்டாம். என்ன இருக்கு? என்ன இது ராடா? மொத்தமா 4 சேப்பி. 5ல பாறைகீழ பெருசு இருக்கு. இந்த பாறைகீழ இருக்கு பெருசு நினைக்கிறேன். சரி கைஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று பிடிச்சிட்டோம். கலைக்காத முத்து. காட்டு கைஸ் அடுத்து ஒரு கல்லுக்குள்ள ஒரு பெரிய மீன் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஒட்டிக்கிட்டு இருக்காரு கல்ல. முட்டிட்டாரு. என்ன ஓடுது? அங்க போயிட்டு ரோஸ் கலர்ல இருக்கு. கலரை பத்தியா? எல்லாம் கோய் மீன் மாதிரி ஒவ்வொரு கலர்ல இருக்கு. ஸ்லேபியே இன்னொருத்தன் இருக்கான் கல்லுக்குள்ள. என்ன செய்யி இது பெருசு. என்ன இங்க காலில் முட்டாம திரும்பியும் என்ன வாயில அடிபட்டிருக்கு. இப்பதான் போய் கல்ல முட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அடிபட்டிருக்கு மேல அந்த மரங்கள்ல இருந்து விழுந்து அடிபட்டிருக்கு. பாவம் கைஸ். லைட்டு இருக்கனால தான் ஓடாதது, தெரியுதா? அப்படியே கல்லு முத்து. இந்த வலையை வச்சு இன்னைக்கு வேலை முடிஞ்சிருமோ? நீ அவன் எல்லாம் நம்மளை குளிப்பாட்டு கைஸ். நான் ஆனால் குளிச்சுட்டு வந்தாச்சு இன்னைக்கு. கைஸ் எல்லாமே அந்த கல்லில் விழுந்து அடிபட்டிருக்குது, தெரியுதா? கைஸ் ஒருத்தன் புல்லுக்குள்ள வந்து புல்லோடி புல்லா மாறி இருக்கான் பாருங்க. நிஞ்சா டெக்னிக் ஷூ அவனே இது சூப்பரா இருக்குண்ணே பார்க்க பேட்டர்னா. அடிபட்டிருக்கு எல்லாமே அதெல்லாம் சாடி சாடி அடிபட்டிருக்கு. நம்ம இது எதையுமே கொல்ல போறது இல்லை கைஸ், எல்லாத்தையுமே நம்ம ரிலீஸ் தான் பண்ண போறோம். ஸோ பாருங்க வீடியோ ஃபுல்லா. இன்னொருத்தன் நிற்கான். எங்க இருங்க சொன்னாங்க. இது கொஞ்சம் பெருசு தான். ஓடும் பிடிச்சிட்டோம். ஓடினா மட்டும் ஒன்று விட்டுருவோமா? எல்லாத்துக்கும் சைஸை பாருங்க கைஸ். கைஸ் குப்பியெல்லாம் பார்த்தீங்களா? எல்லாரும் குடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே போடுதாங்க. நம்ம இந்த மாதிரி இடத்துல இறங்குனால காலில் வெட்டி ரத்தம் கூட வரலாம். தையல் போட அளவுக்கு கூட கொண்டு போகும். அதனால் நம்ம நல்லது பண்ணிட்டோம். அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஹியூமனிட்டி இல்லை, எங்கள் காலில் எதுவும் பற்றக்கூடாது. அப்படி என் காலில் படலாம். நீ செருப்பு போட்டிருக்கல? இங்கே சின்ன சின்னதாக ஓடுது பாருங்க. நீங்கள் பெரிய தவளை இந்த கல்லுக்குள்ளே இருக்கும். என்னத்துல பார்த்து பாம்பு செத்துதாம்ல கிடக்கு. செத்துதான் கிடக்கு. எங்க கை வச்சு போல மேல போயிருமா? அழிக்கிட்டு இருக்காரு குட்டி. அழிக்கிட்டு இருக்காரு குட்டி. யாருக்கா வேணா டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பா முடிச்சு தரோம். எப்படி இருக்கு வேறு? அதே மாதிரி தான் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? பச்சை கலர்ல பயங்கரமா இருக்கு. போயிட்டு அது இனி 12 அடி வளர்ந்து நம்மள கிடைக்கும்.
நீயாடா என்னைய பிடிக்கிற நான் கடிக்கிறேன்டா அப்படின்னு. கால் வைக்க இடம்லாம் கண்ணி வெடியா தான் இருக்கு. இதுக்கு மேல காய்ஸ் எங்க போறீங்க? வாங்க கைஸ். ரால் என்னன்னைக்கு ராளா ரால கேட்ஃபிஷ் என்னெல்லாமோ மீன் நிற்கிறேன் ஃபுல்லா. நான் ரால் என்னன்னைக்கு பார்த்தேன். காய்ஸ் பிடிச்சிட்டோம் காய்ஸ். ராளை பிடிச்சிட்டோம் காய்ஸ். எப்படி லைட் அடி நீ போன பாரு வீடியோ எடுக்காங்க வீடியோ வராதா? இதுக்குள்ள ஃபுல்லா மீன் தான் இன்னைக்கு. என்னால எரியாத லைட்டிங் இருக்கு சூர்யா. என்னதியா ஜெகன மேலே ஏறி படைஞ்சு சொல்லிடும். இன்னும் பொந்துக்குள்ள இருந்து தானா உள்ள ஃபுல்லும் ஓடிட்டு இருக்கு. ஃபுல்லுமே தியாலி. இங்க காட்டுங்க. உருவம் மட்டும் தான் தெரியுது. பாம்பு கைஸ் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பாம்பு கைஸ். அது கிட்ட மீனும் இருக்கு கைஸ். பாம்புக்கு லாலிபாப் கொடுப்பான். பாம்புக்கு லாலிபாப். சூர்யா மோசமா பிடிப்பான். சூர்யா எப்படி பிடிப்பான்னு பார்ப்போம் கைஸ். தெரியுது சூர்யா நல்லா பிடிப்பானு. கல்லுக்குள்ள அண்ணா திரும்ப அங்க வந்துட்டு என்ன அதுக்கு பின்னாடியே போய் அதுவே வலைக்குள்ள வந்துட்டு ஏன்டா ஆட்டாங்கன்னுச்சுனா யாரா விழணும். நான் முத்து வந்து உள்ள வந்திருக்கான். நான் என்ன பிடிச்சி போனேன் கைஸ். அதுக்குள்ள ஃபுல்லா மீன் தான் கைஸ். நம்ம பிடிச்சா அவ்வளோ போயிடும் அப்படிதானே. அப்ப நீ இன்னைக்கு பிடிக்க சூர்யா அடுத்த மீன் நம்ம கன்றாக பிடிப்பாரு. சரி கன்றாக பாஞ்சு சும்மா எல்லாம் இருக்க முடியாது. இங்கேயே நிக்கும்ல சென்ட்ரலே நிக்கும். கலக்கி தள்ளிட்டு போறான் பாரு முத்து பாய். ஆஃப் பண்ணிக்க. தண்ணி கலையுது. இது ஃப்ரெண்ட்ல போகாத முத்து. என்ன ஒரு பெரிய மீன் நிக்கி. இது ஜக்கு தான் பிடிப்பான் அண்ணா 2. நீ தான் பிடிக்கணும் என்ன நிக்கி. மீனை கண்டி இருந்துச்சு மீனை விட்டனா எல்லாரும் சேர்ந்து அடிப்பானுவேன். ஜக்கு கன்றாக்கு கணக்கு எப்படி போடணும்னு தெரியும். சரி அது ரிவர்ஸ்ல போகுது. கல்லையே சுத்தி வரும் மீன். அந்த மீன் போறதாலே சுத்தி வரும் ஜக்கு. இது மீனை காணும். பாப்பா மீன் இப்போ ஓடலைன்னா கன்றாக்கு பேர மாட்டோம். ஜெட்டு குடிச்சிட்டாங்க கைஸ். கன்றாக்கு போதையில போறாரு. நல்ல நான் லைட் அடிச்சு தரேன். வாங்க ப்ரோ வலையில இருங்க. அரை மணி நேரமா மாட்டினதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாட்டின மீனையும் பாத்துட்டு இருக்கான். காட்டு கைஸ். பெரிய மீன் கைஸ். கன்றாக்கு சொன்ன மாதிரியே பிடிச்சிட்டாரு. என்ன கொஞ்சம் போதே அங்கே 2 அலமனாரு. நம்ம எங்க விட போறோம்? நம்ம பெரிய குளத்துலதான் வந்த இடத்துக்கே அதுக்கு திரும்ப அனுப்பிடும். அதை சொல்லு. நான் செவனேன்னு தானடா இருந்தேன். அண்ணா ராலு ஜகு. நீங்க அதை பிடிக்க முடியக்கூடாது இன்னைக்கு கன்றாக்கு. எனக்கு லாரி கொடுத்தேன். கன்றாக்கு ஜெட்டு விட்டுட்டாரு. அது அவ்வளவுதான். சொல்லிட்டாம்னாலே அவ்வளவுதான். அங்க என் காலு கீழே எடுத்து தட்டிட்டு போகுதுல. என்ன பண்ணுறது ராடு ஓடிட்டு. ஏமா தண்ணி கலங்கிட்டு நல்லா. அவ்வளோதான். ஓடிச்சு. என்ன ஒன்று ஒளிஞ்சு நிற்குது. சின்ன மீன் விட்டுரு. வாங்க கன்றாக்கு வாங்க. அதெல்லாம் புடச்சிக்கிடும். அது வளர்ந்த அப்புறம் நம்ம இங்க இருந்து பிடிச்சி பாத்தி விட்டுடலாம். அண்ணா ஒருத்தன் போறான். ஒன்று கைஸ். இதை நம்ம கன்றாக்கு தான் கைஸ் பிடிக்க போறாரு.
பிடிக்க பிடிக்க ஏதோ சொல்லுங்க. கன்றாக்கு வலைக்குள்ள ஓடி ஓடிச்சா, வலைக்குள்ள இருந்து மீன் வெளியில ஓடிச்சா? ஆள் வரணும். ஆமா, நம்ம ப்ரோ சேனல் வச்சிருக்கான்னு சொல்லி நீ உள்ள வரணுமே. நல்ல ஒண்ணு போகணுமா தெரிந்து. சாக்கடலை ஆனா கல்லுக்குள்ள இருக்கானா மீன்? ஆனா இருக்கு பாரு உள்ள, அந்த திண்டுக்குள்ள இருக்கு ஒரு மீன். திண்டு கேப்புக்குள்ள தெரியுதா? கன்றாக்கு களைச்சுடையதான் வேலை. ஆமா, மீன் துள்ளாம கவருக்குள்ள இருக்கு. மாக்கான் தவளையை பத்தி நம்மள இவ்வளவு சவுண்ட் கொடுக்க. குவாலி கொஞ்சம் தவளை திங்கினா உனக்கு எல்லாம் கன்றாய் கன்றாக்கு கையில இருந்து வளையதான் வாங்கி பிடிச்ச. நம்ம தானா? நீ எங்களை மீன் பிடிச்ச கன்றாக்கி? அண்ணே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போம். கைஸ், இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்த நம்ம தம்பி வெறியாயி நானும் மீன் பிடிக்க போறேன்னு வலைய வாங்கிட்டு போறாங்க. கைஸ், மீன் பிடிப்பாரா? மீன் பிடிப்பாரா காத்திருப்போம். மாட்டாரா? இவன் என்ன செய்யா? ஆடு மேய்க்கியா? தண்ணிக்குள்ள ஆடு மேய்க்க முத்து. கன்றாக்கு ஒரே ஆட்டம் தான். இங்க சூர்யா மீனை பார்த்து அடிச்சு கொடு. தள்ளுங்க கைஸ். பிடிப்பாரா மாட்டாரா? பிடிச்சிட்டாங்க கைஸ். பிடிச்ச மீனே பெரிய மீனோ தேடி குட்டி ஓடுது. அண்ணா இருக்கு பெருசு பெருசு. அடுத்து ஒரு பெரிய மீனை நம்ம தம்பி பிடிக்க போறான். பிடிப்பாரா மாட்டாரா? கரெக்டா மம்மிட்டு இன்னைக்கு கலங்கிட்டு நான் இதுக்குள்ளதான் இருக்கான மீன். அதுக்குள்ள இல்ல, இதுல என்ன இதுல தானே என்ன விடு. அது கலங்குது. நீ பொன்னி சொன்ன, நீ கலக்காத. அப்படியே கொண்டு போ. இப்ப 90 பிடிக்கும். 90 வரட்டா மம்மிட்டு போயிட்டு தண்ணி ஏற கலங்கிட்டு. என்ன நம்ம கேமராமேன் பிடிக்காரு மீனை துரத்திக்கிட்டே இருக்காரு. பிடி நீ 2 மீன். சரி, ஒண்ணு பிடி ஃபர்ஸ்ட். அங்க விட்டுட்டான். என்ன இதை பிடி. இதையாவது பிடிப்பியா? பிடிச்ச மீனே விட்டுட்டான். கொண்டு போ, உள்ள கொண்டு போ டக்குன்னு. மீன் பயப்படுதா இல்லையா? கேமராமேன் நல்லா பயப்படுதான் கைஸ். கன்றாக்கு புடில அதாங்க என்ன புடி விட்டாத. பின்னாடி போயிட்டு முத்து நீ நின்று நாங்க அந்த மரத்துக்குள்ள போயிட்டா தெரியாது. கொஞ்சம் கலங்கு தெரியும். இங்கே நிற்கும். என்ன கேமராமேன் நீங்க? என்ன போகுது? குடிக்க வேண்டாமா கேமராமேன்? அந்த மீன் அது எங்க போச்சு? கேமராமேனுக்கே ஒரு மீன் ஆட்டம் கட்டது கேஸ். அண்ணா ஒருத்தன் போறான், அண்ணா ஒருத்தன். இதுல 2 நிக்கி. இப்படி பர மாட்டாரா? என்னடா செய்யற? அந்த மீனே டயர்டாயிரும் போலயே. தூக்கு கைஸ். பிடிச்சிட்டாங்க கைஸ் ஒரு வழியா. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் போராட்டங்களுக்கு பிறகு பிடிச்சிருக்கான். இவன் வலையில புடையிலே சிறப்பா விட்டுட்டான். ஏங்குள்ள என்ன நினைக்கு
சின்னதுனே அது வேற. இது வேற சின்னது. அவனை விட்டுறாங்க மாட்டான். புடி 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 புடி. இங்க வந்து ஆப்பிள் சொல்லு. அதெல்லாம் இன்னைக்கு மட்டையை தூக்கு, மட்டையை வெளியில எடு முத்து. என்ன இன்னைக்கு அவனே வளைக்கல இருந்தாப்ல. சரி இப்போ ஒழுங்கா போடுவியா? ஒழுங்கா போடுவியா இல்லை அதையும் விடுவியா? முத்து காட்டு முத்து. சரி கேமராமேன் இப்போ விடுவாருன்னு தெரிஞ்சு போச்சு. போட்டான் ஜம்முன் கேமராமேன் என்ன அன்னைக்கு ஒண்ணு இன்னும் பெருசு அதுல நம்ம இருந்த இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ல போகாதீங்க. ஃப்ரெண்ட்ல போனா கலங்குவேன். லைட் அடிச்சு மீன் என்ன ஒண்ணு இன்னைக்கு நல்ல முக்கியம் நிக்குது. அண்ணன் அண்ணா இன்னொரு பெரிய ரெடி ஆகி சுத்தி சுத்தி மீன் கைஸ். ஃபிஷிங் பேரடைஸ். பிடிச்சிட்டாங்க கைஸ் அடுத்த மீன். இந்த வருது. கேமராமேன் கைராசியான்னு தெரியல, வலையை கொடுத்தோன்னு மீனா தெரியுது கண்ட. ஒன்று கூட மாற்ற முடியும், ரெண்டு தான் மாற்றி கேமராமேன் ரெண்டு மீன் பிடிச்சிருக்காங்க. மீன் கொட்டடிக்கு பாருங்க. என்ன அடிக்கி கொட்டு கொட்டு. டட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 ட
அண்ணா நிக்கல அண்ணா அந்த பெருசு ரெண்டு நிக்கு பாரு, ரெண்டு பெருசு நிக்கு பாரு. மீனுக்கு தடவி விட்டுட்டு இருக்கான் இவன். ஆமா அண்ணா அப்படிதான் அண்ணா மேல போயிட்டு அண்ணா இதை பிடி மூஞ்சிக்கிட்ட விடுவேன். இல்லைண்ணா இப்போ வாரு ரைஸ் 3வது மீனை வெற்றிகரமாக பிடிச்சிட்டான். இதையும் விடாம உள்ள போட்டு அங்க போச்சு மேல. என்ன நீங்க என்ன ரெண்டு நிக்கி இந்த பெருசு தூக்கு அப்படியா அங்க மேல தூக்குதே. அதுல இன்னொரு மீன் நிக்கு गाइस. அண்ணா வீட்டுக்கு வரணும், நீ தெரியல தெரியல எங்கல என்ன தெரியல நீ கல்லு கல்லா அந்த மேலே அந்த போகுது அந்த அண்ணா நீ அண்ணா நீ லைட் பச்சனே சூரிய என்ன வார இன்னொருத்தன் போறான். நான் போட்டு சின்னது கம்பி இல்ல அவன இங்க இங்க தெரியுதா கேஸ் மீன்லாம் எப்படி உறங்கிட்டு இருக்குன்னு. அடுத்த மீன் நீ அப்படி தூக்கல அடுத்த துவாப்புக்குள்ள தூக்கி போட்டுருவேன் நினைக்கிறேன். வர அடுத்து இந்த நிக்கு பாரு, இந்த நிக்கு பாரு. அண்ணா அவன் கால்ல என்ன நிக்கு பாரு, இந்த நிக்கு. மீன் அது அவன் சின்னது அதை விட்டுருவேன், நல்லா வளரட்டு, நல்லா வளர்ந்த அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் டவுட் மீன் தூங்குமா தூங்காதா. நம்ம அதுக்கு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், வேணா நம்ம சேனல்ல இருக்கு போய் பார்த்து கண்டுபிடிங்க. என்ன நிக்கல அதான் நிக்கியா வந்ததும் அப்படிதான் இருக்கு. என்ன நினைக்கி இது ஈஸியா பிடிக்கலாம். இது வாழை பெருசு ரெட் கலர்ல சூப்பரா இருக்கு. எங்க என்ன நிக்குது ரோஸ் 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 டயர்டாகி வந்து படுத்தே விட்டதையா. மொத்த பாக்ஸ்டைலோட வருவாங்க. பாம்பு பாம்பு சை கைஸ் பாம்பை பாத்தீங்களா? வலையில மாட்டி கிடக்கு. ஆமா வலையில மாட்டி இப்ப நம்ம விரட்டினதுல வந்து மாட்டிட்டு அப்படியே ஒண்ணு இருக்கு, கல்லு உள்ள பொந்துல ஒருத்தன் பார்த்தேன். இதை நீ பிடிப்பியா? அது கலத்தி போடுவேன் முத்து, அதை கலத்தி போடு. ஐயடகை குஸ்து வாங்குவா புடி தைரியமான அளவு தான் பிடிக்கும் தக்கு. ஏன் வலை இல்லை, ஏன் வலை கிடையாது. அவனேன்னு போயிட்டு இருக்க மீனை பிடிக்க போறான். தூக்கு 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 போ போ அண்ணா போகுது. கன்றாக்கு இந்த மீனை பிடிக்காம இன்னைக்கு இதுல இருந்து விட மாட்டேன், எல்லாம் தண்ணிக்குள்ள முங்குவான். அண்ணா போகுது அது போகுது, அது எங்களுக்கும் தெரியுது மீன் போகுதுன்னு.
கால் கிலோ பாம்புல அள்ளி பாம்பு. எங்க தம்பி பாம்பு? பாம்பு என்ன நம்ம அண்ணா வடகு இவ்வளோ பயம் இருக்குல்ல எங்க எங்க கைஸ். இதை நம்ம பார்க்கறதுல 4வது பாம்பு கைஸ். தெரியுதா? இப்படிப்பட்ட இடத்துல தான் கைஸ் நம்ம இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். பார்த்துக்கங்க. பாம்பை பிடிச்சி யாரு அண்ணா அன்னைக்கு வரல. ஆமாம் அது எப்படி போகுது பாரு. வரட்டா அதையும் விட்டுட்டான். இங்க பாருங்க, இவன் தான் கைஸ் எல்லாமே உடையது. இன்னொன்று கல்லுக்குள்ளே எவ்வளோ அழகாக உறங்கிட்டு இருக்கு பாரு. கைஸ் கல்ல பாருங்க. கல்லுக்குள்ள இருக்கு. கல் இல்லை, இது இரும்பு. காமிச்சேன். ஏண்ணே இந்த ஜேசிபியில் உள்ளது தானே? ஜேசிபியில் உள்ளதா? ஆமாம் ஆமாண்ணே. வெயிட் இருக்குண்ணே. ஆமா ஒரு நாள் வெயிட். போயிட்டு வந்துரு. அதையும் விட்டுருவலாம். விட்டுருவான் கேமராமேன் விட்டுருவார். விட மாட்டான். விட மாட்டான், பிடிச்சிட்டான். எல்லாம் கிளம்பி கைஸ் அடுத்த மீன் நம்ம கேமராமேன் வீடியோ ஆன்ல இருக்கா? இருக்கு. மன்னிச்சுக்கோ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் எடுத்துட்டான். யாரு? ஏம்ல ஸோ கைஸ் எவ்வளோ மீன் பிடிச்சோன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தம்பிங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்பாட்டை பார்த்தீங்களா? எல்லா ஸ்பாட்டுக்கும் சும்மா மீன் இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கிறாதீங்க. இன்றைக்கே பார்த்தீங்களா எவ்வளோ பாம்புன்னு. ஒன்று செத்து இருந்துச்சு, மீதியெல்லாம் எவ்வளோ அழகாக இருட்டுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு போனதுமே நம்ம முத்து தம்பிக்கு காலுக்கடையோடி ஒரு பாம்பு போச்சு. ஸோ எப்படியோ ஒரு வழியாக இந்த வீடியோவை முடிச்சிட்டோம். ஸோ மறக்காமல் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. பை கைஸ்.